இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு செம்ம கிராண்டா ஒரு ஆடியோ லான்ச்சை பிளான் பண்றாரு ஏஆர் முருகதாஸ். மறுபடியும் ஆக்ஷன்ல இறங்க ரெடி ஆயிட்டாரு ஆக்ஷன் கிங். எஸ்ஜே சூர்யா காதல் கடத்தல ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்துல இதே மாதிரி சினிமா பார்த்தோன்னா பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்திருக்கு. வாங்க ஷோக்குள்ள போலாம். கவினுடைய 9வது படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னா, கென்னுடைய இயக்கத்தில் பிரியங்கா அருள்மோகன் கதாநாயகியாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே இந்த படத்துக்கு பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் உருவாயிருச்சு. படத்துடைய பூஜையெல்லாம் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துடைய ஜேர்னர் எப்படி இருக்கும்னா காதல் படமாக தான் இருக்கும். வேற என்ன அந்த மாதிரியான ஜேர்னர் தானே ஹிட் ஆகுது அப்படின்ற மாதிரி அதே ஃப்ளேவரில் போவாங்கன்னு பார்த்தா, பட் இன்னும் கொஞ்சம் மாறுபட்டு ஃபுல் ஃபேண்டசி படமாக எடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஃபேண்டசி கலந்த ஒரு காதல் திரைப்படமாக இது உருவாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் கிட்டத்தட்ட 75% ஆஃப் காட்சிகள் கிராஃபிக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் ஃபியூஷனேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியல் ஃப்ரேமில் கிராஃபிக்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கும் பிடிக்க வைக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். அதனால் சீக்கிரமாகவே இந்த படத்துடைய அப்டேட் ஒன்றா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கவினுடைய மார்க்கெட்டை ஏற்றணும் அப்படின்றதுக்காக படத்தில் நிறைய எலிமெண்ட்ஸை மெருகேற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ஜே சூர்யா கடைசியாக அவருடைய இயக்கத்தில் இசை அப்படின்ற படத்தில் 2025 இயக்கி நடிச்சிருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த 10 இயர்ஸ் ஸ்பேனில் ஒரு நடிகனா அவர் நடித்தா அந்த படம் ஹிட்டுப்பா அப்படின்ற லெவலில் தான் உயர்ந்திருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம நிறைய படங்களை உதாரணமாக வச்சுக்கலாம். மாநாடாக இருக்கட்டும், சரிபோதா சனிவாரம், சூர்யா சாரடே அப்படின்னு ரிலீஸ் ஆன படம், இந்த மாதிரி நிறைய படம், இந்தியன் 2 படம், இதிலெல்லாம் அவருடைய கேரக்டர் ரொம்ப தனியாக தெரிஞ்சது. அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் மட்டும்தான் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த வரிசையில் அவர் கதாநாயகனாகவும் நிறைய படங்களில் மான்ஸ்டர் மாதிரியான படங்கள்லாம் நடித்தார். ஆனால் அப்புறமா அவருடைய இயக்கத்தில் எப்போ ஒரு படம் வரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஈவன் யார் அவரோட 1-to-1 இன்டர்வியூ வச்சாலுமே எப்பங்க படத்தை இயக்க போறீங்க அப்படின்ற கொஸ்டின் தான் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா கில்லர் அப்படின்ற படத்தை அவரே இயக்கி நடிக்க போறதா சொல்லியிருந்தாரு. அதற்கான வேலைகளும் நடத்திட்டு இருந்தாங்க. படத்துடைய பூஜையும் போட்டாங்க. இப்போ இந்த படம் எப்படி தான் இருக்க போகுது, ஒரு போஸ்டரை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா எஸ்ஜே சூர்யா ரசிகர்கள்லாம் செம ஹாப்பி. ஏன்னா எஸ்ஜே சூர்யா இதில் கோட் ஷூட் போட்டுட்டு அண்ட் பிரீத்தியை தூக்கி கடத்திட்டு போற மாதிரியான ஒரு ஷாட்ல அப்படியே ஒரு போஸ்டரை ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் பிரீத்தியோ கையில் பூ வச்சுருக்காங்க. அப்படின்னா இது காதல் கடத்தல் தான், ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை அப்படின்னு. ஆனால் இவங்களுக்காக மேபி இவர் கில்லராக மாறுறாரா, இல்லை கில்லராக மாறினதுக்கப்புறமா இவங்க மேலே காதல் வந்து கடத்திட்டு போகிறாரா, இப்படி நிறைய மேட்டர் இருக்குது. ஆனால் இவரே இந்த படம் இயக்கிறதுனால இன்னும் பல விஷயங்கள், நிறைய ஃபேண்டசி எலிமெண்ட்ஸும் உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டையும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கிராண்டாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் பொறுத்திருந்து படத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில், அதாவது எஸ்கே உடைய நடிப்பில் உருவாகிற திரைப்படம் ஏஆர் முருகதாஸோடைய இயக்கத்தில் அனிருத்தோடைய இசையில் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு காஸ்டிங்கில் இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. ஆனால் இந்த மதராசி படத்துடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பாலத்து மேலே வச்சு சிவகார்த்திகேயனை நடிக்க வச்சது, அங்கே செம்ம க்ரௌடு வந்தது. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அப்போது சிக்கந்தர் அப்படின்ற படம் எடுத்துகிட்டு இருந்தார் ஏஆர் முருகதாஸ். இந்த படத்தில் பெருசாக அவரால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த படத்தை முடிச்சு பாலிவுட்டில் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கலவையான விமர்சனங்கள் மட்டுமே தான் வந்துச்சு. என்னப்பா இது மிக்ஸ்டு ரிவ்யூஸாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் ஃபெட்டப்பாக இருந்தார். ஆனால் இது எல்லாத்தையுமே டெஃபினட்டாக இந்த மதராசியில் மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வந்துருச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மதராசியில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ ஸ்கிரிப்ட் ஒர்க்குக்கு அப்புறமா கூட நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த மதராசி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதமே இந்த மதராசி படத்துடைய ஒரு பெரிய ஆடியோ லான்ச்சை வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாராம். அது கண்டிப்பாக மாற்றமே கிடையாது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு தமிழ் மேடையில் நான் உட்காந்து என் படத்துக்காக பேசி, அதனால் கண்டிப்பாக கிராண்டான ஒரு ஆடியோ லான்ச் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கான வேலைகள் இப்போ பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அப்படின்னு சொன்னா 90s 20s ஏன் இப்போ வரைக்கும் அவர் ஆக்ஷன் கிங் தான் அப்படின்ற மாதிரி ஒரு தனி பேர் அவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபைட் காட்சிகளில் இவர் அடிச்சு நவுத்தி இருப்பாரு. அண்ட் அதுக்காகவே ரசிகர்கள் கூட்டமாக போய் தியேட்டரில் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இவரோட படம்னாலே ஆக்ஷன் தான் பயங்கர மோட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் கடந்த ஒரு 10 to 15 வருஷம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்லி நான் நடித்தா குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிப்பேன், வில்லன் கதாபாத்திரத்தில் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் ஹீரோக்கு மேபி பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாரா, இல்லை அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கதை ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி குழப்பங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் ஆக்ஷன் கிங் ஆக்ஷனில் இறங்குறாரு அப்படின்னு சொல்லி கதாநாயகனாக ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட் வந்திருக்கு. ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்குது அப்படின்னும் இந்த படத்தை பிரதீப் ரங்கநாதனுடைய உதவி இயக்குனர் தான் இயக்க போகிறாரு அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. சுபாஷோடைய இயக்கத்தில் அர்ஜுனுடைய நடிப்பில்
ஒரு படம் அண்ட் அர்ஜுனுக்கு ஜோடியாக இதில் விருமாண்டி அபிராமி நடிக்கிறாங்க. இப்போ பாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக அவங்களுடைய நடிப்பில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. தக் லைஃப் அப்படின்ற படம் கூட மறுபடியும் ஒரு கம்பேக் கிடச்சிது அப்படின்னு தான் சொல்லணும், அதுவும் கமல் அவர்களுடைய. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க அண்ட் இவங்களுக்கு மகளா ஸ்டார் படம் மூலியமாக ரொம்ப பிரபலமான பிரீத்தி முகுந்தன் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரை வச்சு தான் இந்த படத்துடைய கதையே அமைஞ்சிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் அவருடைய வயசுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதனால் இந்த படத்துடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் நம்புகிறாங்க. யூஷுவலாக பார்க்குற மாதிரியான ரகடான கெட்டப்லாம் இல்லாமல் ஒரு ஃபாதர், ஒரு தந்தையாக எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில், பட் அந்த தந்தை தன்னுடைய மகளுக்கு ஒன்றுனா ஆக்ஷனில் இறங்கக்கூடிய ஒருத்தராக இருக்கார் அப்படின்ற மாதிரியான கதைக்களம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அண்ட் அவருக்கு சூட் ஆகிற மாதிரியான கதையாக இருக்குது அப்படின்றனால கரெக்டாக நடிச்சிருவார்ப்பா அப்படின்ற மாதிரியான நம்பிக்கையை உருவாக்கியிருக்கு. தமிழ் படம்லாம் தமிழில் ஓடலன்னா கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெலுங்கு ஆடியன்ஸை தான் ஓட வச்சிடறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா 2011ஆம் ஆண்டு செல்வராகவனுடைய இயக்கத்தில் தனுஷோடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் மயக்கம் என்ன. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா, ஏன் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இல்லை கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறமா தான் இந்த படம் சூப்பரான படம்ப்பா, கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசினாங்க. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அது வசூல் ரீதியாக பெரிய வெற்றி அடைஞ்சதா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தான். இப்படி இருக்கும்போது இந்த படம் மறுபடியும் ரீரிலீஸ் ஆக போது, அதுவும் தெலுங்கானால அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கைனா 2017 மிஸ்டர் கார்த்திக் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அங்கே கிடைச்ச வெற்றியோ ஏகபோகம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் அதே மாதிரியான ஒரு வெற்றியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஜூலை 27ஆம் தேதி மிஸ்டர் கார்த்திக், அதாவது மயக்கம் என்னுடைய தெலுங்கு வருஷன் மிஸ்டர் கார்த்திகா மறுபடியும் தெலுங்குல ரீரிலீஸ் பண்ணுறாங்களா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட. இதன் மூலிமா தனுஷ் தெலுங்குலேயுமே எல்லாருக்கும் கொஞ்சம் பரவலாக பேசப்படட்டுமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஃப்ரீயான ப்ரொமோஷன் பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த படம் அங்கே ரிலீஸ் ஆச்சு தான். இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Bye from me, just to take care.